எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நீட் என்பது முதல் கோணல், முற்றிலும் கோணல் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் பணம் பணம்தான் விளையாடுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். நீட் குறித்து தங்கள் எஜமானர்களிடம் பேச அதிமுகவினருக்கு நேரமோ மானமோ இல்லை என முதலமைச்சர் சாடியுள்ளார். நீட் இஸ் நாட் நீட். அதற்கு எங்களுக்கும் எல்லா காரணங்களும் உள்ளன. தரம் தரம் என்றார்கள். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் பணம் பணம்தான் விளையாடுகிறது என முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் எனும் தேர்வு முறையே ஒரு மோரல் ஊழல் எனவும், அது போதாதென்று வினாத்தாள் தொடங்கி தேர்வரை முடிவுகள் வெளியீடு வரை ஒவ்வொரு நிலையிலும் குளறுபடிகளும் முறைகேடுகளும் நிறைந்திருப்பதுதான் நீட் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கோணல், முற்றிலும் கோணல். RSS பிஜேபி மாநாடுகளில் ஷோ பீஸாக உட்கார நேரம் இருக்கும் அதிமுகவினருக்கு இவற்றை எதிர்த்து தங்கள் எஜமானர்களிடம் பேச நேரமோ மானமோ இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வால்பாறை தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் 2021ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அமுல் கந்தசாமி. 60 வயதான கந்தசாமி உடல்நலக்குறைவால் கடந்த 21ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அமுல் கந்தசாமி மறைவை தொடர்ந்து வால்பாறை தொகுதி காலியானது. எனவே அந்த தொகுதிக்கு சட்டசபை தேர்தல், இடைத்தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள், தமிழக சட்டப்பேரவைக்கான அடுத்த பொது தேர்தல் இன்னும் 10 மாதங்களில் நடைபெற உள்ளதால் வால்பாறை தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஒரு தொகுதி எம்எல்ஏ காலமானால் அந்த தொகுதி 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் பொது தேர்தல் ஓராண்டிற்கும் குறைவான காலத்தில் வருவதாக இருந்தால் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதே நடைமுறையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொகைன் பயன்படுத்திய புகாரில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை முதல் வகுப்பு சிறையில் அடைக்க நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாந்த் அளித்த தகவலின்படி நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சேலம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவரும் கயானாவைச் சேர்ந்த ஜான் என்பவரும் சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்திடம் துருவி விசாரணை நடத்தப்பட்டது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்தின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அவர் கொகைன் பயன்படுத்தியது தெரிய வந்தது. என்றாலும் சாலி கிராமத்தில் உள்ள ஸ்ரீகாந்த் வீட்டில் பரிசோதனை செய்த போது அங்கு எதுவும் சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நைனா நாகேந்திரனுக்கு பாஜக தலைமை டெல்லிக்கு வர அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக தலைவராக நைனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. அது குறித்து ஆலோசிக்கவும் தற்போதைய சூழல் குறித்து கருத்துக்களை கேட்கவும் பாஜக தேசிய தலைமை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செல்லும் நைனார் நாகேந்திரன் முதலில் அமித்ஷாவை சந்திக்கிறார். இந்த சந்திப்பின் போது கட்சி நிர்வாகிகளின் பட்டியலில் சில மாற்றம் செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். அது மட்டுமின்றி முருகன் மாநாடு காரணமாக ஏற்பட்டுள்ள தாக்கம், கூட்டணி நெருக்கடி உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக தேர்தலுக்கு மும்முரமாக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் இன்று காலை சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும், இன்று மாலை கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. நாளை திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனையின் போது EPS மாவட்ட தேர்தல் வியூகம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளார்.
திமுகவில் புதிதாக உருவாக்கப்பட்ட கல்வியாளர் அணி தலைவராக புகழ்பெற்ற தமிழறிஞர் புலவர் செந்தலை கௌதமன் நியமிக்கப்பட்டுள்ளார். 2026 தேர்தல் பணிகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நேரடியாக கவனித்து வருகிறார். கட்சி நிர்வாகிகளுடன் தொடர்ந்து அவர் ஆலோசனை நடத்த வியூகங்களை வகுத்து தருகிறார். கடந்த சில நாட்களாக தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 கூட்டத்தை நடத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்சிக்கு இளம் ரத்தம் பாய்ச்ச முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் திமுகவில் கல்வியாளர் அணி, மாற்றுத்திறனாளிகள் அணி என 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த அணிகள் தேர்தல் பரப்புரையின் போது திமுக கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் கல்வியாளர் அணியின் தலைவராக புகழ்பெற்ற பேச்சாளர் செந்தலை கௌதமன் நியமிக்கப்பட்டுள்ளார். கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ஆகியோரிடையே ஏற்பட்டுள்ள மோதலுக்கு சமரசம் காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சன் டிவி சொத்துக்களை கலாநிதி மாறன் அபகரித்துக் கொண்டதாக அவரது சகோதரரும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் தெரிவித்துள்ள குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கலாநிதி மாறனுக்கும் அவரது மனைவி காவிரி மாறனுக்கும் தயாநிதி மாறன் 2 நோட்டீஸுகளை அனுப்பியுள்ளார். இதனால் ஏற்பட்ட மோதல் குறித்து ஊடகங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதனை முடிவுக்கு கொண்டு வர சமரச பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் அதிரடியாக தாக்கியுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அணுசக்தி மையங்களை சேதப்படுத்தியது. இந்த நிலையில் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. இதற்காக ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் தனது பாணியில் நகைச்சுவையாக நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான், இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இதை மறுத்துள்ள ஈரான் உச்ச தலைவர் கமேனி, ஈரான் ஒருபோதும் சரணடையக்கூடிய நாடு அல்ல என்பது அனைவருக்கும் தெரியும் என எச்சரித்துள்ளார். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.